ஹாய் மக்களே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கல்பனா வ்ளாக். இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் என்னால் 2 நாள் வீடியோ போட முடியல. 2 நாளுக்கு முன்னாடி 104 டிகிரி ஜுரத்தில் நான் ரொம்ப ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு ஜுரம் ரொம்ப 2-3 தடவை ட்ரிப் ஏற்றிட்டு வந்தேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல, வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ண முடியல, அதனால் வ்ளாக் என்னால் போட முடியல. ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி இதை என் வீட்டுக்காருக்கு நான் சமைக்கிறேன். அவர் இன்றைக்கி ப்ரான் ஆசைப்பட்டார். ஸோ அதனால் யாராவது எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி அதை நான் இன்றைக்கி சமைச்சு தரப்போகிறேன் அவருக்கு. ஸோ ப்ரான் செய்கிறது ஒன்றும் பெரிய மலையளவு விஷயம் இல்லை, இருந்தாலும் வ்ளாக் போடணுமே அப்படின்றதுக்காக இந்த வ்ளாகை நான் போடுறேன். ப்ரான் செய்கிறதுக்கு 2 வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். வர விற்கிற விலைவாசிக்கு எதுவுமே நம்மளால் வாங்க முடியல. ஏதோ இருக்கிறது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போவோன்னு வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி அரைச்சி தான் போடுவேன். ஏன்னா தக்காளி வதங்கி அதுவே பாதி பேர் சாப்பிடாமல் கீழே குப்பை கொட்டிடுறாங்க. ஸோ அதனால் நான் அரைச்சி தான் போடுவேன். உங்களை மாதிரி என்ன மாதிரி யாராவது வீட்டில் அரைச்சி போடுறது யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணி. அரிசி உலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கடாயை எடுத்து வச்சுருக்கேன். சமையல் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். அரிசி ஒரு பாட்டு சாப்பாடு கொதிக்கட்டும். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். அப்புறம் கடாயில் இருக்கிற தண்ணி காயட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயை ரொம்ப காய வச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் அதை அனல் டேஸ்ட்டு டக்குன்னு போயிடும். நான் எனக்கு மற்றவங்க மாதிரி இவ்வளோ சின்ன கிண்ணம், சின்ன டம்ளரு அந்த மாதிரி அளவுலாம் இல்லை. நான் கைவாட்டத்துக்கு ஊற்றுவேன், கைவாட்டத்துக்கு பண்ணுவேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சாப்பாடு கொதி வந்துச்சு. ப்ரானுக்கு கடுகு போட மாட்டாங்க. எனக்கு எண்ணெய் சும்மா போட்டு வெங்காயம் போட்டு டக்குன்னு தாளிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் கடுகு போட்டு சும்மா சாம்பிளுக்காக அப்படி செய்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். என்னடா வெங்காயத்தை போட்டு திருப்பி போய் கடுகு வச்சா இது அப்புறம் வச்சு என்னன்னு யோசிக்கிறீங்களா? என் பிள்ளைங்களை வச்சுக்கிறதுனால எதுவும் டக்கு எதுவும் வேலையும் செய்ய முடியல. ஸோ அதனால் ஞாபகம் போது எடுத்து வச்சதான் உண்டு. இல்லைன்னா என் பிள்ளைங்க நான் ரொம்ப படுத்திடுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் கைவாட்டு தான் செய்வேன், கைவாட்டு தான் இருக்குவேன். எண்ணெய் பத்தலை. ஸோ அதனால் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸ்பீடாக வச்சு வதக்கிறேன். வெங்காயத்தை ஸ்பீடாக வச்சுட்டு எண்ணெய் தளர ஊற்றி நல்லா ஸ்பீடில் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் இப்போ ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம மற்ற ஐட்டம்ஸை போட்டு ப்ரான் ரெடி பண்ணிட வேண்டியதான். வெங்காயம் பச்சை தான் இருக்குது, வெங்காய வாசனை போகல, பச்சை வாசனை போகல.
வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து இது ஊற்றுவேன். தக்காளி வந்து மற்றவங்கள மாதிரி கட் பண்ணி போட்டு வதக்கணும், அந்த தக்காளி வந்து அவருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி ஊற்றி செய்கிறதான் பழக்கம். ஸோ அதனால் நான் அப்படி தான் செய்வேன். உங்களுக்கு எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதோ வெங்காயம் வதங்குனது. அரை கிலோ ப்ரானுக்கு வந்து நான் வந்து 4 தக்காளி வச்சுருக்கேன். 4 தக்காளி அரைச்சி இதோ வச்சுருக்கிறது, அதை மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் வந்து அதனால் குறைச்சவங்களும் ஸ்பீடாக வச்சுனா வேலை செய்வேன். ஏன்னா எனக்கு வந்து குழம்பு வந்து திடீர்னு தீர்ந்துச்சோ இல்லை டேஸ்ட் போயிடுச்சோ சாப்பிட்ற வரைக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் எப்பவுமே அதனால் குறைச்சி கொட்டி தான் வேலை செய்வேன். எல்லாரும் மாதிரி டக்குன்னு வச்சு செய்ய மாட்டேன். நான் குக்கிங் கிளாஸில் படிச்சிருக்கேன். படிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு பயம், அதனால் நான் என்ன செய்வேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரானும் நம்மக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால் நான் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்பீடாக வச்சுட்டேன். தக்காளி வேகட்டும். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போன பிறகு அதுக்கப்புறம் மிச்ச மசாலா போட்டு ப்ரானை போட்டு இறக்கி, நம்ம என்ன தான் வந்து குழம்புல மஞ்சள் போட்டாலும் ப்ரானில் 1 ஸ்பூன் மஞ்சள் போடணும். ஏன்னா அதோட பாக்டீரியா வந்து போட்டுக்கு மஞ்சள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டேன். நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு பிறகு தான் போட்டிருக்கேன். ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்ப அதுக்குன்னு சேர்த்துக்காதீங்க. மஞ்சத்தூள் இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிங்க, குழம்புல போட்டுக்கிங்க, அது இது பண்ணும்போது மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் போடணும், இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு சேர்த்துக்காதீங்க. இருக்கிறத வச்சு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம போட்டுக்கலாம்.
நான் ஒரு செஃப்ன்றதுனால அடிக்கடிக்கு இந்த மாதிரி வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்து தான் சமைப்பேன். ஏன்னா எனக்கு டேஸ்டிங் பண்ணி உப்பு காரெல்லாம் கரெக்டாக தெரிய வர மாட்டேங்குது. ஸோ அதனால் உப்பு பிடிச்சதை எனக்கு கரெக்டாக ஸ்மெல் வரும். ஸோ அதனால் அப்படி தான் பண்ணுவேன். தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு இப்போ வந்து கரெக்டான பதத்தில் தக்காளி இது. இந்த டைமில் நம்ம மற்ற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஸ்பூன் உப்பு போட போகிறேன். ஏன்னா நம்ம குழம்பு கூட்ட போகிறதுனால 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். ஆனால் இவ எல்லாருமே சின்ன சின்ன ஸ்பூனில் போடுறா, மற்றவங்களும் நல்லா கரெக்டாக பெரிய பெரிய தளவுக்கு போடுவாங்கன்னு பார்க்காதீங்க. எனக்கு வந்து பெரிய ஸ்பூனில் போட்டால் அளவு ஜாஸ்தியாக மாதிரி இது தடவை அப்படி தான் ட்ரை பண்ணேன். சிக்கன் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கும் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு இது அளவு தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் அப்படி தான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரானை இதில் சேர்த்துடலாம். ப்ரான் சேர்க்கும் போது நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ப்ரான்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ரான் சேர்க்கும் போது தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு தண்ணி இழுத்துட்டு போட்டால் மட்டும் போதும். ப்ரான் சமைக்க அதுலேருந்தே அந்த தண்ணி வந்து ரெடியூஸ் ஆகி வந்து நம்மளுக்கு தொக்க நல்லா பதமாகிடும். ஸோ அதனால் அது கரெக்டாகிடும். ஸோ நான் அப்படி தான் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா உப்பு காரம் கூட குறைச்செல்லாம் எப்படி வேணுமோ உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி வேணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறேன். விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியானதுனால நான் தனியாக போயிருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ரான் வாங்கும்போது எங்கள் அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. எப்போயுமே ப்ரான் வாங்கினா 100 ரூபா ப்ரான் போயிட்டு நம்மளுக்கு 200 சொல்லி கொடுத்துருவாங்க போகிறது. அது நான் இதாக எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு ஆண்டி போடும்போது எங்கள் அம்மா வந்து பேசி எனக்கு 100 ரூபா ப்ரான் வந்து 200 ரூபாய்க்கு வாங்குறத 200 ரூபா ப்ரானை ஒழுங்காக கொடுத்து சொல்லி தாராளமாக வாங்கி கொடுத்தாங்க. இந்த தடவை தான் எனக்கு நம்ம ப்ரான் ஆகும்போது கொஞ்சம் தாராளமாக இருக்கிறது தெரிஞ்சு சாப்பிட்டோன்னு நான் செஞ்சுருக்கேன். எங்களுக்கு ரொம்ப என் வீட்டுக்காரங்க என் பசங்களாம் சாப்பிட்றது கொஞ்சம் தான். என் பசங்க ரெண்டும் ஒன்று சின்னவன், அவன் சுத்தமாக சாப்பிட மாட்டான். பெரியவன் அவன் கொஞ்சம் தான் சாப்பிடுவான். நானே வீட்டுக்காரங்க சாப்பிட்டா சாப்பிடணும். ஸோ அதனால் நான் வந்து எப்பவுமே கம்மி குவான்டிட்டியில் தான் சமைப்பேன். இப்போ கடையை வந்து ப்ரான் டேஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்பீடில் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சா அது ப்ரான் வெந்து அந்த தண்ணி ரிலீஸ் ஆகி அதுலேருந்தே வரும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பாடு ஒரு பக்கம் ஆகுது. சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வேணும். அரிசியாக தான் இருக்குது. நான் வந்து 2 days முன்னாடி வந்து ரொம்ப ஜுரத்தில் அஃபெக்ட் ஆகிட்டேன். 103 டிகிரி எனக்கு ஜுரம்னு சொல்லிட்டாங்க. எதனால் தெரியல. சாமி கும்பலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் இறக்கட்டும் போது வந்து என் பசங்களை வச்சு என்னால் வேலையே செய்ய முடியல. ஸோ அதனால் நான் நைட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கும்போது மறுநாள் பார்த்தா 103 டிகிரி ஜுரம். அந்த நேரம் பார்த்து எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் அம்மா தான் என் பக்கத்தில் இருக்காங்க. என் மாமியார் வந்து தனியாக இருக்காங்க. அவங்க வந்து ஒர்க் போகிறதுனால தனியாக இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து பழவேற்காடு மகிமை மாதா கோயிலுக்கு வந்து தூக்கின்னு போயிட்டாங்க. ஸோ அதனால் நானும் கோஷிக்கு மட்டும் தான் இருந்தோம். என் ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அவளால் வர முடியல. பக்கத்தில் எங்கள் பாட்டி இருந்தாங்க. அவங்களும் எங்கள் சித்தப்பா பொண்ணும் ஜாஸ்மினும் வந்து தான் என்னை வந்து
ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப் ஏற்றும் போது ஜுரம் கிளியர் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். அப்புறம் போயிட்டு வந்துட்டு நல்லா பசிச்சுது. சாப்பிட்டேன், தால் சிக்கனும் சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு பார்த்தா திருப்பியும் நைட்டு ஜுரம் வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப வயிறுவலியும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னால் வந்து டக்குன்னு எழுந்துக்க முடியாத அளவுக்கு நிலைமை ஆகிடுச்சு. ஸோ இப்படி காலத்தில் திருப்பி 5 மணிக்கு எழுந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கிளினிக் 24 hours கிளினிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு திருப்பி ஒரு 3 பாட்டில் ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்தேன். இந்த ஜுரம் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா ஸோ நம்ம வந்து ஜுரத்தை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டார் டாக்டர். ஸோ அதனால் வந்து நான் வந்து சரி நம்ம மாத்திரை போட்டு பார்க்கலாம், செட் ஆகலை, நம்ம வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கிளியர் ஆச்சு. ஸோ அதனால் என்னால் 2 days வந்து என் பசங்களை வச்சுக்கிட்டு எனக்கு வேலை செய்து பெரும்பாடாக இருக்குது. அதனால் என்னால் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியல, வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. இப்போ கூட நான் vlog எடுக்கிறது வந்து முகில தூங்கிட்ட பிறகு தான் vlog-ஏ எடுக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, நல்லா ஹார்ட்டின்னு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, நைஸ், சூப்பர், குட் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும். நான் ஏதாச்சும் வீடியோ vlog-ல வந்து எதுனா தப்பு தவறு பண்ணியிருந்தா நீங்கள் பெரியவங்களாம் மதிச்சு இருக்கிட்டு நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, ப்ரானோட மனம் வந்து வீடு ஃபுல்லாகவே இருக்குது எனக்கு. இது பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அஜய் வந்து சாப்பிட்டு அரிசியை முதல்ல அவனுக்கு ரொம்ப நாளுக்கு வச்சு சமைச்சு தர மாதிரி ஃபீல் ஆகுது. 2 days தான் சமைக்கிறேன், அதுவே ரொம்ப நாளுக்கு வச்சு சமைச்சு தர மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் ஆசைப்பட்டார் தான் காலையில் அவ்வளோ சீக்கிரம் எழுந்து போய்ட்டு ஏறாவும் மீனும் வாங்கி வச்சுட்டு வந்தேன். இப்போ தான் இடத்துல வந்து சமைச்சேன். சூப்பராக இருக்குது. ப்ரானுக்கு இந்த மஞ்சத்தூள் ப்ரானே போட்டேன், குழம்புல போட்டேன், அட்ஜஸ்டபிளாக நான் பயந்து இருந்தேன். பார்த்தா அதுக்கும் இதுக்கும் காரம் நல்லா அட்ஜஸ்டபிளாகவே ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. அது கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்லாம். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு சந்தோஷமாக சமைங்க. அதுவே ஹாப்பியாக உங்களுக்கு வந்து குக்கிங் நல்லாவே வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் தொக்கு வந்து நல்லா தண்ணி விட்டு ப்ரான்லேருந்து தண்ணி வெளியே வந்து ப்ரான் நல்லா வெந்துச்சு. ப்ரான் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 minutes தான். அது தாண்டி போனால் ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரானோட கலர் கரண்டியில் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ இந்த அளவுக்கு நல்லா கலரிஷாக வந்து. சூப்பர். சீ ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு யாருக்குதான் கஷ்டம். மீன், எறா, கடமா, நண்டு ஆல்வேஸ் ஃபேவரட். நல்லா இருக்குது, சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் ஒன்றே சொல்லாதீங்க, ஆண்டி நீயே சாப்பிட்டு பார்த்து நீயே நல்லா இருக்குது சொல்லிக்கணும் அப்படின்னு நாங்களும் சாப்பிட்டு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாது. என்னோடய வகையில் நான் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். வேணால் வந்து அவர் சாப்பிடும்போது ஒரு வீடியோ எடுத்து பண்ணுறேன் பாருங்கள், அவர் எப்படி இப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலி வந்து நம்ம சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, ப்ரானும் ரெடி ஆகிடுச்சு, என் வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ குக்கிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் திஸ் ஃப்ரம் கல்பனா vlog. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைப். அது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சம்
தேங்க்ஸ் வேல்யூபிள்